ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் டிமாண்ட் ஜோன் அப்படின்னா என்ன, ஷேர் எங்கே வாங்குறதுக்கு ஆட்கள் அதிகமாக வருவாங்க, விற்கும்போது எங்கே நடக்கும் இப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னா என்னங்கிற சின்ன விஷயம் கூட தெரியாது. இது தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா புதுசாக வந்தால் வாய்ப்பு கிடைச்சா தான் கற்றுக்க முடியும். அப்போது இதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை செக் பண்ணுறவங்க 9:10 9:15 வரைக்கும் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். 9:10க்கே மார்க்கெட் ரன் ஆகி இப்படி தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரியுது. அப்போ 9:15 ஒரு 5 நிமிஷத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதில் ப்ரீவியஸாக ட்ரேடு க்ளோஸ் ஆகிருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு அசைன் பண்ணுவாங்க. அதை ஒரு நாள் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ட்ரேடர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பொதுவாகவே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் டிகிரி முடித்து ஸ்டார்டிங்கில் ஒரு வேலைக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் மினிமம் 6 months கூட ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரியாலிட்டியாக ஒன்று நினச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்தை ரியாலிட்டின்னு நினைப்போம் படிக்கும்போது. ஆனால் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணும்போது ரியாலிட்டி, உண்மைக்குமே ஒரு ரியாலிட்டி வரும்போது லைஃப் வேறு அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அப்போ நம்ம சர்டைனாக 2-3 ஜாப் ஜம்ப் அடிச்சுட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா நமக்கு சரியான சேலரி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யணும். ஏன்னா நமக்கு நிறைய கடன் இருக்கலாம், நிறையா பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தேடுறது இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. இப்போ ஜாபுக்கு நம்ம எவ்வளோ தேடுறோம். அதே மாதிரி இதை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்டு சொன்னாங்க, எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி இதில் வாங்குங்கன்னு சொன்னாங்க, நான் அதனால தான் உள்ளே வந்தேன். ஆனால் எனக்கு இப்போ என்டையராக மணி லாஸ் ஆயிடுச்சு. ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசும்போது, கிளாஸுக்காக பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம், 1,20 லட்சம் ரூபாயை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாங்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையும் நம்பி பைசா கொடுக்காதீங்க. நல்லா பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை நீங்களே பண்ணுங்கள். மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதை சரியாக கற்றுக்குங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சக்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுறது நல்லது. ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயத்த நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி ஒரு ப்ரைவேட் ஜாபில் நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயத்த அப்டேட் பண்ணணுமோ, அதே மாதிரி இந்த விஷயத்திலும் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, எங்கே பீக்கில் போகும், ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, ரீஅக்குமுலேஷன்னா என்ன, அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி பண்ணணும், ஒரு ஷேரில் எங்கெங்கே எந்தெந்த ஆட்கள் வருவாங்க, எங்கெங்கே நம்மளும் இந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எப்போதுமே இந்த ஜிக்ஸாக் மோடில் தான் எப்போதுமே போய்கிட்டே இருக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் நடக்கலாம். சரிங்களா? நிறையா பையர்ஸ் உள்ள வரலாம். ஏன்னா தொடர்ந்து, அதாவது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து இப்படி கீழே இப்படி சரிஞ்சிட்டே வரும். சரிங்களா? இது எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்கு. இது எப்படி அப் ட்ரெண்டில் போகுதோ இந்த இடம், அதே மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கோம். சரிங்களா? அப்படி தருணத்தில் நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் சப்போர்ட் லைன் கீழே வரைகிறது சப்போர்ட், மேலே இருக்குது ரெசிஸ்டன்ட். நிறையா பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா எந்த கேண்டில் இதை பார்க்கணும்னு தோணும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்தக்கூடியது, பொசிஷனல் ட்ரேடிங்க்கு பயன்படுத்தலாம். அதனால் 1 day கேண்டிலில் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகணும். ஒரு பொருளை வாங்கினா தானே அந்த பொருள் வியாபாரம் நல்லா நடந்தால் தானே லாபம் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் இருக்கா அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனை, சப்போர்ட்லேருந்து மேலே ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், அப் ட்ரெண்ட் நடக்கும். சரிங்களா? இப்போ எல்லாருமே இந்த இடத்துல வாங்குவாங்க. அதனால தான் ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருங்க. ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அப்படி மேலே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒன்று நடந்திருக்குல்ல,
இந்த அப் ட்ரெண்ட் சார் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இதுக்கு தான் நிறைய பேர் இண்டிகேட்டரை பயன்படுத்துகிறோம். இண்டிகேட்டரோட வேலை என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக ரெக்கார்ட் இருக்குது, ப்ரீவியஸாக இந்த ட்ரேட் நடந்திருக்கு சரிங்களா, ஒரு 10% ஏறி இருக்கும், 20% இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஏறி இருக்கும். அதை அப்படியே உங்களுக்கு இங்கே விஷுவலாக காட்டும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு இங்கே வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லும். அதில் இருந்து ஒரு 25% பிலோவாக நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இங்கே வாங்கின எல்லாரும் ஒரு இடத்துல விற்கணும்ல, அதனால தான் மார்க்கெட் ஜிக்ஸாக்காக போகுங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்கிற கதையும் நம்ம கேட்டிருப்போம். சார் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 லட்சம் போட்டேன், 3 மாதமாக நல்லா லாபம் வந்துச்சு, ஆனால் எனக்கு இப்போ என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு சமயத்தில் ப்ராஃபிட் வருதோ அதை புக் பண்ணிடணும், தொடர்ந்து சரி வருது அப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கோ பொசிஷனல் ட்ரேடிங்கோ பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போது ஒரு இதில் எப்படி ஆகுது அப்படின்னா, இங்கே டிமாண்ட் ஜோன் இருக்குது, அதை பிரேக் அவுட் பண்ண அப் ட்ரெண்ட். இதுக்கு நிறைய இண்டிகேட்டர் நிறையா படிங்க. இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே எல்லோரும் வாங்கின எல்லோரும் ஒரு தருணத்தில் விற்பாங்க, அப்புறம் இங்கே விற்ற உடனே கீழே டப்புன்னு கீழெல்லாம் இறங்கிறது நல்ல ஸ்டாக் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் மேலேருந்து அப்படி தொடர்ந்து சரியும், திரும்ப ஓரளவுக்கு நல்ல கம்பெனி. அதனால தான் நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, ட்ரேட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் ரீஅக்குமுலேஷன், இங்கே எல்லோரும் விற்றுட்டாங்க, ஸோ ஒரு சின்ன சரிவு இருக்கும், திரும்ப எல்லாருமே வாங்குவாங்க, அகெயின் மேலே ஏறும். இந்த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் லைன் கரெக்டாக தெரியும். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அப்படியே அப் ட்ரெண்ட் மாதிரி மூவ் ஆகும். இதை சரியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து சக்ஸஸ் வரும். இந்த பேஜ் அப்படியே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய புரிதலுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நான் சொன்னது தான் கீழே கொடுத்துருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல நம்ம ஷேருன்னு சொல்லுவோம், ஸ்மார்ட் மணி அப்படிங்கிற நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பணமே இன்வெஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் அதை வாட்ச் பண்ணுங்கள், யூ வில் பி சக்ஸஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.